அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்புக்குரிய உறவினர்களே, இந்த பார்த்துங்க, எனக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்துங்க. நான் இது வரைக்கும் இவங்க தான் செஞ்சாங்கன்னு நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனால் இதுக்கு பிறகு சொல்லத்தான் வேணும். இந்த குவைத்தில், இந்த ஸ்ரீலங்காலேயே குவைத் எம்பேசி உள்ளுக்க வேலை செய்கிற எங்களோட ஃபிர்தோஸ் ஹாஜியார், அவர் உலமா ஒன்றும் தெரியுமா? அவர் உலமா 4 பேருக்கு வழிகாட்ட சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸா நல்லா பயன் பண்ணக்கூடிய ஆள் தான் அங்கே இருப்பாங்க, இல்லை இருக்க மாட்டாங்க அப்படின்னா. சரியா? ஒன்றாவது நம்ம ஒரு லெட்டரை எங்கள்ட முதற்கட்டமாக கொடுக்கச்சல எம்பேசிட்ட கொடுத்தேன்னா, இப்போ வீடியோ பார்த்துப்பீங்களே, அதை வாங்கிட்டு அவர் என்னோட கிட்ட இருந்து சாப்பிட்ட மனுஷன். அவர் அந்த அன்னைக்கே ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு நம்பரை வாங்கி எடுத்து நான் கழிச்சு நம்பரெலாம் வாங்கிட்டேன். அந்த கிட்ட அதே அவர் இல்லை, நீங்கள் தரையில்லைன்னு சொல்லிட்டார். சரி, கோல் எடுத்தா என்ன செய்யணும், விஷயத்தை சந்திச்சு நேரத்தில் கைக்கு சொன்னார். அவர் மையத்தூரில் தான் போய்க்காரு. 6 மாதமாக நான் கோல் அடித்தாலும் மையத்தூரில் இருந்து இன்னும் வரையில். சரியா? சரி நான் சந்திக்கணும் சார், இப்படி ஒரு பிரச்சனைக்கு எம்பசாரை சந்திக்கணும், என்ன சொல்ல வாரீங்கன்னு கேட்டால் வாங்கன்னு சொல்லுவார். அங்கே போனதோட அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவர் லீவுன்றுவார். நான் வர இன்றைக்கு லீவு. இப்படி இப்படிதான் சொல்லி காலத்தை தட்டினார். இல்லைன்னு இல்லை. இப்போ இவங்க என்னத்தான் இப்போ எனக்கு நோ ஆப்ஷன் லெட்டர் தான் தரணும், வேற ஒன்றுமே இல்லையே. தவிர நீங்கள் கையால் தந்த லெட்டரை, அங்கே ஸ்ரீலங்காவில் கையால் தந்த லெட்டரை நீங்கள் இல்லைன்னு சொன்ன மனுஷனுக்கு போகிறோம் நம்ம எதுவும் எதிர்பார்க்கலான்றதுக்காண்டி நான் குவைத் நாட்டுக்கு குவைத் கவர்மெண்ட்டை ஒப்படைச்சி அவங்க சிஸ்டத்தில் போட்டாங்க. அவங்களோட சிஸ்டத்தில் போட்டாச்சு, அது தூக்கலை. அதுக்கு நோ ஆப்ஷன் லெட்டர்னு அங்கேருந்து வரணும். அப்படி தான் ஏற்பாடிக்கு சரியான முறையில் எனக்கு அது கிடைக்குமாக இருந்தால் இதுக்கு போகிறோம். குவைத் கவர்மெண்ட் தான் நேரடியாக இந்த பிரச்சனைக்கு முடிவு காணும். இதுக்கு நேரடியாக அவங்க இப்போ குவைத் கவர்மெண்ட்டு இப்போ என் வீடியோ பற்றி பார்ப்பாங்க, இல்லைன்னு இல்லை. அது நேரடியாக விசாரணைக்கு போட்டாங்களாக்கும் சந்தோஷம்தான். இவருக்கு என்னென்னா அங்கே அவங்க கேட்கணும், இவங்க கேட்கணும் அவங்கக்கிட்ட. அப்போ சரியாகிடும். ஏன்டா அவங்க தருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தால் இல்லை, தரமாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நான் பல அரசியல்வாதிகளை வச்சு செஞ்சேன். பல அரசியல்வாதியை வச்சு கோல் அடிச்செல்லாம் கதைக்க பார்த்தா அவங்கள்ட்ட என்ன கதைச்சாங்கன்னு தெரியாது. நேரம் கதைச்சிப்பாங்களாக்கும், நீங்கள் ரிஸ்லாண்ட கேஸை விடுங்க, நாங்கள் உங்களுக்கு கழுத்தில் மாலையை போடுறோம், அதுக்கு நாங்கள் தலையை இடியை போடுவோம், அப்படி கதைச்சிப்பாங்க. எனக்கு தெரியும். இல்லாட்டி நம்ம அரசியல்வாதிகிட்ட நான் கதைக்கின்ற பொழுது அவங்க சொல்கிறாங்க என்ன தெரியுமா? எங்கள்ட சொல்ல அவங்க கேட்க மாட்டாங்க. கேபினட் மினிஸ்டர் மாதிரி சொல்கிறாங்க. புத்தளத்தில் உள்ள பாராளுமன்ற மந்திரிமாரும் கதைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இன்னும் என்ன பிரச்சனை? அவங்க சொல்லிப்பாங்க, எப்படி சொல்லிப்பாங்க, நீங்கள் எங்களை ஆதரிங்க, எப்படி இது சொல்லிப்பாங்க, எங்களை ஆதரிங்க, நாங்கள் உங்களுக்கு கழுத்தில் மாலை போடுவோம், அதுக்கு போய் நாங்கள் இடியே போடுவோம். ஆனால் பாருங்க, அல்லாஹ் தாலா என்னை ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்ல, நான் சாதாரண ஆள் தான். ஆனால் அல்ல என்னை எங்கே வச்சுக்கான்னு பார்த்தீங்களா? சாதாரண ஒரு ஆளை எங்கே வச்சுக்கான்னு பார்த்தீங்களா? நீங்கள் கோடீஸ்வரர், நீங்கள் பெரிய பெரிய ஆளுக்கு உண்மை இல்லைன்னு இல்லை. எங்கே கொடைன்னு பார்த்தீங்களா? என்கிட்ட நிச்சயமாக பாருங்கள், ஒரு நாள் மக்களுக்கு தெளிவாக ஒரு நாள் விளங்கும் பொழுது எனக்கு ஆதரவு வரத்தான் போகுது. சரியா? மனக்கவலை தான். இப்படியெல்லாம் அவங்கள யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். அது சரியில்லை தான், இந்த மாதிரி பண்ணுறது உண்மையிலே சரியில்லை தான். வழி வச்சது யாரு சொல்லுங்கண்ணே? இவங்க தான். நான் நாம நேர்மையாக போகிறோம். யாரு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, அதுக்கு வழி வைக்க நீங்கள் தான் தோற, அதுக்கு நீங்கள் தான் வச்சுக்கிங்க. சரியா?
ஒரு நோ ஆப்ஷன் லெட்டருக்கு என்ன பாடுபடுறேன்னு பார்த்துங்க. ஒரு சின்ன விஷயம் தான், அது பெருசாலாம் இல்லை, சின்னது. அவங்க பெருசாக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் அங்கே செஞ்சு முடிச்சிட்டேன். சரி பார்ப்போம். ஆனால் புத்தளத்தில் உள்ள மக்கள் நிச்சயம் இதை பார்க்கணும். இதை இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் எந்த அளவில் நிற்க, எந்த அளவுக்கு பேசுகிற இந்த ஆள்கோல யார் யார் இது கணக்கு எடுக்காம நிற்காங்களோ, எனக்கு நடக்க நாளைக்கு உங்களுக்கு நடக்க மிச்ச நேரம் போகாது. அதை மட்டும் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் பேச வச்சுட்டாங்க. இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அவங்க நோ ஆப்ஷன் லெட்டர் இவங்க தாராங்களா, இல்லை குவைட் கவர்மெண்ட் அங்கே என்ன பேசுகிறாங்களா, இல்லை ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இங்கே பேசுகிறோம், ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ். சரிதானே? வேறு எதுவும் இல்லை. இது மக்கள் ஸ்ரீலங்காவில் உள்ள புத்தள மாவட்டத்து மக்களுக்கே இந்த பதிவு. யாரு கேட்டால் பார்த்துக்குங்க, இதை பார்த்துக்குங்க, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.